ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எது கடிச்சாரு? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு தாவேக்கால 1 கோடி தொண்டரு, 1 கோடி 1 கோடி சாவு சாவும்ல. அந்த அடிப்படையில் ரஜினி இங்க இருக்காரு. விஜய் அவர் கால் தூசிக்க கூட இல்லை, ரஜினிகாந்துடைய கால் தூசிக்க கூட விஜய் பெற மாட்டார் இந்த இடத்துல. விவரமான ஆள் தான்டா. ஆனா விஜயனுடைய இந்த பள்ளிக்கூடத்து பசங்க, இந்த ரசிக பசங்க எந்த அரசியல் புரிதலும் இல்லாம, எந்த கட்டமைப்பும் இல்லாம, எந்த விதமான தெளிவும் இல்லாம தனி மனித விமர்சனத்தை திமுக போல கையில் எடுத்திருக்காங்க. இது பேராபத்து. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு சொன்னோம்னா அப்படி ஸ்பைக் மண்டை வச்சுக்கிட்டு மேல விஜய் எழுதுவான், என்ன பண்ணுவான், நெஞ்சில் எழுதுவான், வயிற்றுல எழுதுவான். பங்கு கண்ட நாயெல்லாம் நம்ம மேல கக்கூஸ் பண்ணிட்டு போகுது. தமிழ் கட்சி ஆட்சி அதிகாரம் அடைவது இலக்கு. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிட்டு இருக்க. எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறாங்க. அவர் இருந்திருந்தா கொண்டிருப்பார். உன்னை தோட்டத்துக்கு வா, தோட்டத்துக்கு வா. ஏற்கனவே வாங்கினவர் தானே. அவரே ஒரு பேட்டியில் சொல்றாரு, எம்ஜிஆர் என்னை வந்து கட்டி வச்சு அடிக்கும் போது காப்பாத்தினவர் கலைஞர் தான். ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, எம்ஜிஆர் உன்னை கட்டி வச்சு அடிச்சார்ல, எது கடிச்சாரு? வழங்குறவனா தண்ணியமா தான் இருப்பான். தண்ணி தான் ஓடுது, உடம்புல ரத்தம் ஓடல, சாராயம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தெரியுமா உனக்கு? முதல்ல நீங்க கூட நிறைய இடங்கள்ல தனிமனித தாக்குதல் பண்றதாக விமர்சனங்கள் இருக்கு. நானும் கூட ஒரு சில வீடியோக்கெல்லாம் பார்த்திருக்கேன். ஒருபோதும் தனி மனித தாக்கல் ஈடுபட்டது என்ன மராட்டிய மண்ணில் பிழைச்ச பிரதேச நாய், கர்நாடகாவில் பிறந்த நாய் தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழனை கைது செய்யணும், கட்சியை தரணும், மொத்த சங்கா போடுவோம். வளர்ந்த விதம் அப்படி, இந்த கட்சியே அப்படித்தான் பேசும். அது நாகரிகமற்று பண்பாடற்று பேசிதான் ஒருமையில பேசுவது, கேவலமாக பேசுவது, கெட்ட வார்த்தையில பேசுவது. இந்த கட்சியில நீங்க என்னத்தை எதிர்பார்க்க? ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. ஒரு படத்துக்கு வாழ்த்து சொன்னதுக்கே அழைத்து பேசிய ரஜினி எங்க? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். ஒவ்வொரு முறை பிரச்சனை வந்த போதும் கூடவே நின்றும் அதுக்கு நன்றி கூட சொல்லாம மேடைகளில் அவரை இழிவுபடுத்துவது போல, அவரை வந்து விமர்சிப்பது போல பேசிய விஜய் எங்க? வேணான்னு ஒதுங்கி நிற்கிற முடியாமல். முன்னாடி தியாகராஜ பாவதர் இருந்தாங்க, அதுக்கு பின்னாடி ஐயா எம்ஜிஆர் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஐயா ரஜினிகாந்த் வந்தாங்க. இப்போ இனி வருங்காலங்களில் தம்பி விஜய் வரலாம், அதுக்கு பின்னாடி தம்பி சிம்பவோ சிவகார்த்திகேயனோ வரலாம். எல்லா மக்களாலும் நேசிக்கப்படுற ஒருத்தன் தானே உயர்ந்த நட்சத்திரம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சீமானவர்கள் ரஜினிகாந்த் செஞ்சோடனே ரஜினிகாந்த் சங்கி மணலை கொண்டவரான், பிஜேபி ஆதரவாளர், சங்கி மணலை கொண்டவர், அதனால சீமானும் சங்கி அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி, சீமானன் போய் ரஜினிகாந்தை பார்த்ததே சங்கித்தனம்னா விஜய் மோடியை போய் பார்த்தார, அது என்ன சொங்கித்தனமா? அது சங்கியும் சொங்கியும் போடலாமா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 2026ல ஆட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சீமான் அவர்கள் மேடையில் சொல்றாரு. வரும், வராம எப்படி போயிரும்? வரும்